ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாணயம் வந்து மாறி மாறி வடிவத்தில் வந்திருக்கு. அதை பற்றியான முழு வரலாறு தான் பார்க்க போகிறோம். இது 1989 ஜவஹர்லால் நேரு படம் போட்ட காயின் வந்து இது பார்த்திங்கன்னா நமக்கு 3 கிடைச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா நமக்கு 1 வந்து துரு பிடிச்ச மாதிரி கிடைச்சிது, மீதி 2மே வந்து நல்லா கிடைச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1985, 86ன்னு ஒவ்வொரு வருட காலத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபாய் வந்து காயினாக வந்து மாறி மாறி வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1950 பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அசோக சின்னம் போட்ட வந்து காயின் வந்து வெளியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதிரி காயின் வந்து மாறி மாறி வந்திருக்கு. 1947 தான் நமக்கு வந்து ₹1 நாணயம் வந்து வெள்ளி நாணயமா வந்து வடிவமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி டிசைன் வந்து மாறி மாறி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் போட்ட மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 2009 ஒவ்வொரு டிசைனு 75 இயர்ஸை கொண்டாடும் வகையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஜூப்ளி இயர்ன்னு போட்டு அதில் வந்து புலி சின்னம் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 75 வருட கால வந்து இந்த நாணயம் வந்து வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடும் வகையில இந்த நாணயம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. பின்னர் வந்து 2000 நாணய வடிவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருந்தது. 1989, 92 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அசோகா லைன் டிசைன் போட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் 1993, 97 பார்த்தீங்கன்னா டிசைன் கொஞ்சம் மாற்றப்பட்டு கிரைன் பேட்டர்ன், அதாவது அரிசி வடிவத்திலையும் வந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1985 வந்து இந்த தாள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து 2017 மறுபடியும் அச்சிடப்பட்டு நமக்கு வந்து இந்த இது கிடைச்சிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த ₹1 தாள்லாம் வந்து செல்லத்தக்கது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த நீலத்தாள் ₹1 நாணயம் காயின் பார்த்தீங்கன்னா காயினில் இந்த தாள் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து முழுசா வந்துமே வந்து இந்த கலரே இல்லை, சுத்தமாக வந்து மாற்றப்பட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1998, 2004 பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எக்கனாமியோட வளர்ச்சி வந்து மாற்றி புதிய வந்து லுக்காக கிடச்சி இந்த நாணயம் வந்து எல்லாமே மாற்றி இருக்கிறாங்க. 2005, 2010 பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் எல்லாம் இல்லாமல் வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 75 வருட காலம் வந்து ரிபப்ளிக் டேவை கொண்டாடும் வகையில் இந்த நாணயம் 2024 வெளியிட்டிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மன்னர் காலத்துலேயும் வந்து நம்ம ₹1 நாணயம் வந்து இருந்திருக்குது. 5ஆம் மன்னர் மற்றும் 6வது மன்னர் ஜார்ஜ் 6ஆம் மன்னர் காலத்துலேயும் வந்து இந்த ₹1 நாணயமும் இருந்திருக்குது. இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ மின்டிங் ஸ்டைலில் க்ளீன் ஃபினிஷிங்காக 2018 லேட்டஸ்ட் ட்ரெடிஷ்னலாக போட்டிருக்கிறாங்க ₹1 காயினும். அதையும் பார்க்கலாம்.